ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நீங்கள் ஃபில்லிங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ஈவன் இல்லாமல் ஆட் டிஜிட் வர்ற மாதிரி நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இந்த த்ரெட் மேலே வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். 6 ஆக் இருக்குல்ல, அந்த ஸ்டிச் போட்டிங்கன்னா த்ரெட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இது வந்து எப்படின்னா கவுண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ 7 த்ரெட் வந்து இருக்கும். நீங்கள் 7, 9 இதை மாதிரி நீங்கள் வந்து த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 2 த்ரெட்டுக்கு அப்புறமா ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே திருப்பி ஒரு 5 டைம்ஸ் வந்து இதே ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூவாக போடுங்க. லாஸ்ட் மட்டும் ஒரே ஒரு த்ரெட் இருக்கும். மற்ற இடத்துலலாம் 2 த்ரெட்டை தாண்டி வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் ஒரு ஸ்டிச்சு, அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இதே மாதிரி நீங்கள் 5 டைம்ஸ் பண்ணணும். 5 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து ஆப்போசிட் சைடில் வந்து நீங்கள் மறுபடி செகண்ட் ஸ்டிச் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து எப்படி இருக்கும்னா மேட் மாதிரி இருக்கும். மேட்டில் வந்து பின்னல் போட்டிருப்போம்ல, அதே மாதிரி ஃபில்லிங்காக இருக்கும். இது மேக்ஸிமம் எல்லா ஃபில்லிங்க்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டிச்சை வந்து இப்போ எப்படி போடுறேன்னு நீங்கள் பாருங்கள். இன்னும் நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ரெகுலராக டெய்லி ஒரு ஸ்டிச் அப்படின்னு சொல்லி வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லா ஸ்டிச்சஸுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. இப்போ 5 டைம் முடித்ததுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்லேருந்து பண்ணிவிட்டு 2 த்ரெட்டுக்கு அப்புறமா ஒரு ஸ்டிச். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு வந்து சென்டரில் வர்ற மாதிரி இருக்கும். 2 த்ரெட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச், அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச். இதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரணும். எப்படின்னு புரியலனா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லித்தரேன். நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட டவுட்டை கேளுங்க. மற்றவங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டரில் வர மாதிரி செகண்ட் ஸ்டிச் வந்து போடுறோம். இதுவுமே ஃபஸ்ட்டு ஸ்டிச் மாதிரி 5 ஸ்டான்ஸாக வந்து நீங்கள் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறமா இப்போ எப்படி போடுறேன்னு பாருங்கள். நல்லா கவனமாக பாருங்கள். வாய்ஸை வந்து மியூட்டில் போட்டுட்டு கூட நீங்கள் கவனமாக எப்படி போடுறேங்கிறத மட்டும் பாருங்கள். இதை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஒரு ஆஃப் சைடு வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் என்னென்னா இன்னொரு ஆஃப் சைடு வந்து நீங்கள் போட்டுட்டு எனக்கு நீங்கள் எல்லாருமே சென்ட் பண்ணணும். நம்ம குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ 5 டைம்ஸ் போட்டாச்சு. இப்போ போடுறேன் பாருங்கள். ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு லாங், ஒரு லாக், இதே மாதிரி போடணும். நீங்கள் த்ரெட்டை வந்து கம் போடுறத விட ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். கம் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு த்ரெட்டு வந்து ஸ்டிஃபாக இருக்காது. இதில் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், அடுத்த ஸ்டிச் வந்து சென்டரில் போடுறேன். ஒரு 5 ஸ்டான்ஸாக வந்து இந்த மாதிரி 5 ஸ்டான்ஸாக வந்து அதோட சென்டரில் இதே மாதிரி மாற்றி போடுங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மேட் வந்து பின்னல் மாதிரி இருக்கும். மேட்டோட பின்னல் வந்து எப்படி பின்னிருப்போமோ அதே மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பீகாக் டிசைன் போடுறப்போ அதோட பாடி பார்ட்டு அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபில்லிங்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாதவங்க எல்லாருமே ப்ராஜெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ ப்ளவுஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்க செப்பரேட் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்டிச்சஸ்லாம் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த ஸ்டிச்சஸ் வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி
குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் என்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம். நம்மளோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து கீழே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இதில் எப்படி போடுறேன் நீங்கள் கவனமாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஆப் வந்து நான் போட்டிருக்கேன். பேலன்ஸ் ஆப் சைடு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எப்படி போடுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோவாகவும் காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள் அது எப்படி போடுறேன்னு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச், அப்புறமா ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்மளோட குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.